காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்த்தையும் அவருடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார்கள். திரு EVKS இளங்கோவன் அவர்களும் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் நேற்றே அவர்களுடைய தொகுதிகளுக்கு சென்றுவிட்ட காரணத்தினால் அவர்களால் வர இயலவில்லை. எங்களுடைய கூட்டணியினுடைய செயல்பாடு மக்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. எங்களுடைய கொள்கைகளுக்காகவும் கொள்கைகளின் மீது நாங்கள் வைத்திருக்கிற உறுதிப்பாட்டிற்காகவும் தமிழக மக்கள் எங்களை பெருவாரியாக ஆதரிக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற சுற்றுப்பயணம் மகத்தான மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. அதேபோல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்னையிலும் நாகர்கோயிலிலும் பேசிய பேச்சு இந்தியா முழுவதும் பரவி இளைஞர்கள், வளர்ச்சியை எதிர்பார்க்கிறவர்கள் ராகுல் காந்தி மீது அளவு கடந்த பிரியமும் பற்றும் வைத்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய கூட்டணி தமிழகத்திலே 40 இடங்களிலும் வெற்றி பெற்று மகத்தான சாதனையை படைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகங்கை வேட்பாளர் இன்றைக்கு அறிவிக்கப்படுவார். ஏன் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்குத்தான் பதவி என்கின்ற ஒரு கொள்கையை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்தியா முழுவதும் 40 இடங்களில் காங்கிரஸ் தலைவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்கிறார்கள். எனவே அவர்கள் இன்றைக்கு அந்த 40 தலைவர்களையும் அழைத்து பேசி ஒரு முடிவு எடுத்து இன்று மாலை அந்த 40 தொகுதிகள் அறிவிக்கப்படும். சிவகங்கை மட்டுமல்ல, இந்தியாவில் இன்னும் 40 தொகுதிகள் இதை போன்ற காரணங்களுக்காக அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இன்று அறிவிக்கப்படும். சொல்லப்படுகிறது. உங்ககிட்ட சொல்றாங்க, என்கிட்ட சொல்ல. அதான் உங்ககிட்ட சொல்றாங்க, என்கிட்ட யாரும் சொல்ல. இன்றைக்கு செய்கிறார்கள், நாளைக்கு செய்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய முழு வடிவமும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் நேற்று கொடுக்கப்பட்டு விட்டது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை பார்வையிட்ட பிறகு உடனடியாக வெளியிடப்படும். வருகிறார்கள். ராகுல் காந்தி வருகிறார், பிரியங்கா காந்தி வருகிறார். இல்லை, அவருடைய நிகழ்ச்சி நிரல் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் நிகழ்ச்சி நிரல் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்னும் 2 தினங்களில் தொடங்குகிறோம். எங்களுக்கு அதை மிகவும் ஈஸி. நீங்கள் அதிமுக எங்களை எதிர்த்து போட்டியிட்டால் தான் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எம்ஜிஆர் காலத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஜெயலலிதா காலத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்ல. அது மோடியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் மோடியினுடைய கூட்டணியை விரும்பவில்லை. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது சூறையாடப்பட்ட ஒன்று. அவர்களால் வெற்றி பெற முடியாது. எங்களுக்கு எளிது.